ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உளுந்து புட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 1 டம்ளர் அளவு உளுந்து எடுத்துருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கும் போதே உளுந்து நல்லா மணமாக இருக்கும். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுக்கத்துட்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கொலக்கட்டை மாதிரி பிடிக்கவும் வரணும், உதுத்து விட்டால் உதிர்ந்துடணும். இப்படி தான் இருக்கணும் மாவு. இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி துணி போட்டு மாவுகளை அள்ளி வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு நல்லா 1/4 மணி நேரம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவல் செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் துருவியாச்சு. இப்போ நல்லா 1/4 மணி நேரம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மாவு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ சுவையான உளுந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.